ஜனனி சென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பெயர்ச்சியாக இருக்கிறார். இந்த சனி பெயர்ச்சியானது கன்னி ராசிக்கு என்னென்ன பலன்கள் தரப்போகுது நம்ம பார்க்க போகிறோம். இந்த கன்னி ராசிக்கு சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமரப்போகிறார். தன்னுடைய ராசியவே பார்க்க போகிறார். கன்னி ராசிக்கு நண்பர் தான் இந்த சனி பகவான். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு கிடையாது. கன்னிராசியின் அதிபதி புதன் ஆவார். உங்கள் ராசிநாதன் புதன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கன்னிராசி. கன்னிராசிக்கு நட்பு கிரகம் இந்த சனி பகவான். அறிவுக்கான ராசி கன்னிராசி, கல்விக்கான ராசி கன்னிராசி, கணிதத்திற்கான ராசி கன்னிராசி. கன்னிராசி பெண்கள் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அந்தளவுக்கு உள்ள ராசி தான் இந்த கன்னிராசி. கூட்டு தொழில் முன்னேற்றம் இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் உங்களுக்கு நண்பர்களிடையே உதவி உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் இருக்கும். பதவி உயர்வு இருக்கும். வேலை தேடுவதற்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். பணத்தை சேமிக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் நண்பர்களிடையே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்து வாழ்க்கையில் முன்னேற்றம் செய்வாங்க. உங்கள் தாயின் மீது கவனம் தேவை. உங்கள் தந்தையின் மீது கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுடைய தாய்க்கு சில நோய் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண வரவுகள் அதிகமாக இருக்கும். பணம் சேமிக்க முடியும். நகைகள் வாங்க முடியும். கடன்கள் குறையும். நேர்மையான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியம் அதிகரிக்கும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, சொத்து போன்றவை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிலங்கள் வாங்க முடியும். சினிமா துறை, வக்கீல் துறை, அரசியல் துறை, கல்வித்துறை, ஆட்டோமொபைல், கட்டிடத்துறை, ஐடி துறை, ஜவுளித்துறை போன்ற துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். நல்ல வருமானம் ஏற்படும். நல்ல பேர், புகழ், அந்தஸ்து ஏற்படும். உங்களுடைய கௌரவம் உயரும். திருமணம் உங்களுக்கு கைகூடும். இது வரைக்கும் திருமணமே ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய வீடுகள் அமையும். புதிய வாகனம் அமையும். சனி 7இல் அமர்வது ஒரு நல்லது. ஏன்னா சனி 7ஆம் இடத்துல திக்பலம் என்ற அமைப்பில் அமைகிறதுனால சனி பகவான் உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டார். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு ஏற்படும். உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும். வெளிமாநிலம், வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு உள்ளது. வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். கன்னிராசிக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த சனி பெயர்ச்சி. இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பார். நல்ல வருமானத்தை கொடுப்பார். மன நிம்மதியை கொடுப்பார். நல்ல படிப்பை கொடுப்பார். நல்ல குடும்பத்தை கொடுப்பார். நல்ல மனைவியை கொடுப்பார். பெண்களுக்கு நல்ல கணவனை கொடுப்பார். நல்ல லாபத்தை கொடுப்பார். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். போன்ற அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குது. அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்கள் இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு நட்பு ராசி என்பதாலும் சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து திக்பலம் அடைவதாலும் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது. அதனால் எந்த கவலையும் இருக்க வேண்டாம். எந்த துன்பமும் உங்களுக்கு ஏற்படாது. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல காலகட்டம் 2.5 வருட காலகட்டங்கள் உங்களுக்கு அமையப்போகுது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல வசந்தமான காலம் உங்களுக்கு வரப்போகுது. மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் அவரவர் சுய ஜாதகத்தில் சனியின் சுபத்துவம், பாவத்துவம், சூட்சமவலு, ஆட்சி, உச்சம், நீச்சம், மூலத்திரிகோணம், நட்பு, பகை, மறைவுஸ்தானம், திக்பலம், வர்க்கோத்தமம் மற்றும் தசாபுக்தியின் காரக ஆதிபத்தியங்களை பொறுத்து மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கூடுதல் குறைவாக இருக்கும்.
எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்கள் ஜோதிடத்தோட இன்னொரு பரிமாண வீடியோக்கள் வர காத்திருக்குது. நன்றி, வணக்கம்.